சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மனோஜுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதிகமா சேல்ஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா வந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்படியே நம்ம மனோஜோட மூஞ்சே தொங்கி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல மனோஜ் அப்படியே தொய்யின்னு உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ நம்ம விஜயா பார்த்த உடனே, "என்னாச்சுடா இப்படி தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே?" அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி வந்து ரோகிணி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டா. ஆனா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தரணுமா. நான் ஜெயில்ல இருந்தப்ப வெளியில எடுக்கிறதுக்காக ரோகிணி தான் அந்த காசை கொடுத்தா. அதனால அந்த காசை கொடுத்தா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவுக்கும் ரவிக்கும் ரோகிணியோட அடுத்த திட்டம் தான் இது அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்போ 5 லட்சத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம மனோஜ் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு தான் நம்ம முத்து தான் வட்டி கட்டிக்கிட்டோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜோட கடனுக்கு. இப்போ இந்த காசெல்லாம் எங்களால் தர முடியாது, அதெல்லாம் நீயே உன்னோட பர்சனலு, அதனால நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம சத்யா ஃபோன் பண்றாப்புல நம்ம முத்துவுக்கு. இந்த மாதிரி ரேகா ஃபோன் பண்ணியிருந்தா. ரேகாவை திருப்பதியில அவங்க ஏதோ ஒரு வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றாப்புல. இரு நான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மீனாவோட வீட்டுக்கு போயிட்டாப்புல சத்யாவை பார்க்கறதுக்காக. கொஞ்ச நேரத்துல ரேகா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கும்பொழுது நம்ம முத்து தான் ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல. அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி விழுந்துரு. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில தண்ணியே அடிச்சாலும் நீ ஏந்திரிக்கவே கூடாது. அப்பதான் உன்னைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க. அப்ப எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற லொக்கேஷனை மட்டும் அனுப்பு. அங்க வந்து உன்னைய நாங்க காப்பாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஐடியாவை மட்டும் சொல்றாப்புல நம்ம முத்து. அதே மாதிரி ரேகாவும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் வேணும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க டாக்டர் கெட்டப்பு, நர்ஸ் கெட்டப் போடுறதுக்கெல்லாம் துணிமணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆம்புலன்ஸில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, ரேகா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறா. கண்டிப்பாக அந்த முத்துவோட ஐடியாவாக தான் இருக்கும் அப்படின்னு உடனே இப்போ ரேகா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ரேகாவோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போவே நானும் கிளம்புறேன் அப்படின்னு அவரும் கிளம்புறாப்புல. ஆக மொத்தத்தில் நம்ம முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ரேகா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாப்புல. நாளைக்கு ஒரு சூப்பரான சீன் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.